எல்லாம் உண்றதுனால தான் இன்றைக்கி நமக்கு தெரியாத நோய்கள்லாம், முன்பெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காத நோய்கள்லாம் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த ஆசிரமம், இந்த இயற்கை நல்வாழ்வு மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேச்சராகவே மனிதனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால், அதாவது சமைக்காத உணவுகளை சாப்பிட்டான்னு சொன்னால் மனிதனுக்கு வந்து எந்த நோயும் வராது, வந்திருக்க நோய்களை கூட நம்ம குணமாக்கிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே ராமகிருஷ்ணன் சார், அவங்களால் அது ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுடைய மகன் வந்து டாக்டரு, அவர் இயற்கை மருத்துவர், அவர் மூலம் அது நடத்தப்படுது. இந்த மேனேஜர் வந்து இந்த ஆசிரமத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஆசிரமத்தில் என்னென்ன செய்கிறாங்க, எப்படிலாம் எங்கெங்கேருந்துலாம் ஆள் வர்றாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுதுங்கிறத பற்றி சொல்லுவாங்க. கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சார்கிட்ட கேட்கலாம். நன்றி சார். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி இல்லையா? இந்த ஆசிரமம் வந்து இப்போ என் பேர் வந்து தேங்காய் மணி. 40 ஆண்டு காலமாக தேங்காய் பழம் தான் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன, இந்த ராமகிருஷ்ண ஐயா வந்து இந்த ஆசிரமத்தை தோற்றுவிச்சது ஐயா ராமகிருஷ்ண ஐயா 1969 இந்த ஆசிரமத்தை நிறுவனாங்க. கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து முழுக்க இயற்கை உணவுகள்னால் தேங்காய், வாழைப்பழங்கள், மற்ற கொய்யாப்பழங்கள், எல்லா பழங்களும் இயற்கையாக இறைவன் நமக்கு படைத்தது. மனிதனுடைய பாரம்பரிய உணவும் இயற்கை பழங்கள் தான், தேங்காய் பழங்கள் தான். அதை சாப்பிட்டுட்டு தான் இங்கே எல்லா வியாதிகளையும் நாங்கள் குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க ராமகிருஷ்ண ஐயாவுடைய மகன், அவங்களும் மருத்துவராக இருக்காங்க, BNys முடிச்சுட்டு. அவங்க பேர் நல்வாழ்வு பாண்டரங்கங்கிறது ராமகிருஷ்ண ஐயாவுடைய குருஜி பேர். தான் குரு பேரையே நல்வாழ்வுன்னு சேர்த்து தான் பையனுக்கு வச்சுருக்கிறாரு. அவங்களும் இயற்கை உணவில் தான் இருக்கிறாங்க. அதில் மனிதனுடைய உணவு என்னது? தேங்காய் பழங்கள். இறைவன் நமக்கு படைத்த உணவு வந்து தேங்காய் பழங்கள் தான். அதை சாப்பிட்டா தான் நமக்கு வியாதிகள் எதுவுமே வராது. இன்றைக்கி 4458 வியாதி வர காரணம் என்னென்னா, நம்ம சமைத்து உண்பது தான். எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்கார்ந்து கூட சாப்பிட கூட நேரம் இல்லை, நின்றுக்கிட்டே ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுறாங்க. அப்போ உணவை மாற்றியாச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உணவு தான். கழிவுகளின் தேக்கம் தான் நோய். நம்ம சமையல் உணவு சாப்பிட்றதுனால உடம்புல தேவையில்லாத கழிவுகள்லாம் தேங்கி அந்த உறுப்புகளை ஃபுல்லாக வேலை செய்ய விடாமல் இது பண்ணிடும். அப்போ இந்த உறுப்புகள் கெட்டுப்போக காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, காரம், புளி இந்த மாதிரி உள்ள சமைச்சு சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை. அது போக நான் வெஜிடேரியன், என்ன மிருகங்களை சாப்பிட்றோம், மீன், கோழி இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமையல் வந்ததுலேருந்து தான் மனிதனுக்கு வியாதிகளும் விதவிதமாக பெருகிருச்சு. என்ன வியாதின்னே தெரியல. இன்றைக்கி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பணத்தை நிறைய செலவு பண்ணுறாங்க இல்லையா? நிறைய பேருக்கு என்னதுன்னு தெரியல, வாந்தி எடுக்காம பச்சையாக போகுது, மஞ்சளாக போகுது. இதுக்கு எல்லாமே காரணம் சமைத்து உண்பதே. அதனால் நம்ம இயற்கை உணவு வாழ்வியல்னால் என்ன? இப்போ இங்கே வெளில இடங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே ஃபுல்லாக நாங்கள் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறது ஃபுல்லாக தேங்காய் பழங்கள், அவல் உணவு, கார அவல், இனிப்பு அவல், வெஜிடபிள் சேலடு, இந்த உணவு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மிருகங்கள்லாம் எடுத்துக்கிடுங்க. இயற்கையாக இறைவன் என்ன படைச்சா அந்த உணவு தானே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடுதா? கிடையாது. இப்போ புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரோட மானை அடித்து தான் சாப்பிடும். இதே ஒரு மானை அடித்து கொண்டு போடுங்க, சாப்பிடாது. அப்போ உயிருள்ள உணவுகளை தான் சாப்பிடுது. அது என்ன வருஷம், எத்தனை வருஷம் வரை இருக்கணும் இறைவன் படைச்சிருக்கானோ அந்த ஆண்டு காலம் வரை நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு மரணத்தை தழுவிடுது. மனிதனுடைய முழு ஆயுள் எத்தனை வருஷம் தெரியுமா? மனிதனுடைய முழு ஆயுள் எத்தனை வருஷம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இப்போ 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசுலே எந்த வியாதியெல்லாம் 80 வயசுக்கு மேலே வரணுமோ அதெல்லாம் குறுகிய வயசுலே வந்துடுது. காரணம் உணவு முறைகள் தான். அப்போது நம்ம மனிதனுடைய முழு ஆண்டு ஆயுள் 300 வருஷம். ஆமை எத்தனை வருஷம்? கடல் ஆமை எத்தனை வருஷமா சொல்லுங்கப்பா? கடல் ஆமை எத்தனை வருஷம் உயிர் வாழும்? 400 ஆண்டுகள். அதேமாதிரி மனுஷனும் 300 ஆண்டுகள் ஆயுள்.
ஆனால் நம்ம இன்றைக்கி 100 வயசு எட்டக்கூட முடியல. 50 தாண்டினாலே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். பல பிரச்சனைகள் சந்திக்கிறோம். விலங்குகள் எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு உயிரினத்தையாவது உதவிக்கு கூப்பிடுதா? நம்ம ஒரு டம்ளர் முடியலைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கேட்க ஒருத்தரை கூப்பிடுறோம். நடக்க முடியல கம்பு வச்சுக்கிறோம், இல்லை இன்னொருத்தர் உதவியை நாடுறோம். விலங்குகள் எதுவும் மற்ற உயிரினங்களுடைய உதவியை நாடலை. ஏன்னா அது இயற்கை உணவை தான் சாப்பிடுது. மனுஷன்தான் எல்லா உணவையும் சாப்பிட்டு பல பீனிகளுக்கு ஆளாகி சீக்கிரத்தில் மரணத்தை தழுவிக்கிட்டு இருக்கோம். இங்கே வரக்கூடிய பேஷண்ட் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் தேங்காய் பழங்கள் தான். இறைவன் படைத்ததும் அதுதான். 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம பழங்கள் யாருக்கு வாங்கிட்டு போகிறோம்? நோயாளிக்கு வாங்கிட்டு போகிறோம். அப்போ அந்த பழம் சாப்பிட்டா நோய் வராது, நோய் குணமாகுங்கிறது தெரிஞ்சதை நம்ம செஞ்சுட்ருக்கோம். அப்போ ஏன் நம்ம உணவாக சாப்பிடல? நோயாளிக்கு தான் பழத்தை வாங்கிட்டு போகிறோம். அப்போ அந்த பழங்கள் தான் நம்மளுடைய உணவு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா எந்த பீனியுமே வராது, நம்மளை ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1978 ஐயாவுடைய பழக்கம் எடுத்து 9 வருஷம் ஐயாவோட பயணித்தேன். ஆசிரமம் சனி ஞாயிறு லீவில் ஆசிரமத்துக்கு ஐயா கூட வருவேன். ஐயா வந்து ஒரு துண்டை மட்டும் தான் போட்டுட்டு இங்கேருந்து ரயில் நிலையத்துக்கு நடந்தே போவார். அங்கேருந்து அம்பாசமுத்திரம் போய் அங்கேருந்து ஸ்கூலுக்கு நடந்தே போவார். நாங்கள் சனி ஞாயிறு ஐயா கூட வந்து இங்கே வந்து தேங்காய் பழம் சாப்பிட்டு அங்கே உள்ள தோட்ட வேலைகள்லாம் செய்வோம். இப்போ தான் மோட்ரு வந்துருக்கு. அப்போல்லாம் கையில் வாளி வச்சு தண்ணி இறைப்போம், தண்ணி வச்சு அதை கொண்டு ஊற்றுவோம். முடிச்சுட்டு சந்தோஷமாக எல்லோரும் உட்காந்து தேங்காய் பழம் சாப்பிடுவோம். ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. நான் வரும்போது முதல்ல சரி ஏதோ சாம்பார் சாதம்லாம் கிடைக்கும்னு நினச்சி வந்தோம். இங்கே வந்தால் தேங்காய் பழங்கள் அதை ஆரம்பித்தது தான். இன்னைய வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எனது துணைவியாரும் அதான் சாப்பிட்றாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. சமையல் உனக்கு முன்னாடி 2 பழம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இன்னைய வரைக்கும் ஊசி மாத்திரை எடுத்ததில்லை, நானும் ஊசி மருந்து போட்டதில்லை. என் மனைவிக்கும் அதே மாதிரி தான். அப்போ காரணம் இது உணவு, இயற்கை உணவு. இயற்கை கொடுத்த இறைவன் கொடுத்த இயற்கை உணவுகள் தான் காரணம். கொரோனா வந்து 2020 தடுப்பூசி போட்டது இல்லை. என் குழந்தைகளுக்கு நான் போட்டதில்லை, என் மனைவிக்கும் போட்டதில்லை. நமக்கு வில் பவர் இருக்கும்போது எதுக்கு நமக்கு ஊசி தேவையில்லையே? உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த மாதிரி உணவு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இங்கேயோ போயிடுச்சு, ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் லெவலில் போயிட்டோம். உட்காந்து சாப்பிட்ற நேரில் அடுத்தால நம்மளை கெடுக்கிறது முக்கியமானது. இதில் எவ்வளோ நன்மை இருக்கோ அது டபுள் மடங்கு தீமைகள் இருக்குது. ஃபுல்லாக நம்ம இதை வச்சு பார்க்குறோம், கண் கெட்டு போயிடுது. இன்றைக்கி செல்ஃபோன் டவர் ஒர்க் ஆகலை ஆன்லைன்னா டோட்டலாக எல்லா வேலையுமே முடங்கிடும் இல்லையா? ஆனால் இதனுடைய தீங்கு நன்மையை விட அதிகம். ஆனால் வேறு வழி இல்லாமல் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம் எல்லாருமே. அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இயற்கையோடு உண்டி வாழுங்க. இயற்கை 4 செவத்துக்குள்ளே வாழக்கூடாது. ஃபேன் காற்றுல வருது, ஏசி. விலங்குகள்லாம் ஏசி போட்டால் படுக்கு, தலைவணி வச்சு படுக்கா, போர்வை விரிச்சு படுக்கா. மனுஷன் மட்டும்தான் சுகமாக வாழ்கிறோம். அனைத்து வியாதிகளையும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். சிந்தனை பண்ணி பாருங்கள். நாய், குரங்கு, பறவைகள்லாம் எடுத்துக்கிடுங்க. வேறு நாட்டிலேருந்து பறவைகள்லாம் வருது. ஒரு குச்சியை மட்டும் வாயில் வச்சுருக்கோம். கடல் பரப்பில் மேலே வந்து அந்த குச்சியை போட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும், அடுத்தால பறக்க ஆரம்பிச்சிடும். உணவு கிடைச்சா சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. இன்றைக்கி நாய், பூனை, மற்ற விலங்குகள் எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்குறோம். அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்து அதுடைய ஆயிலையும் நம்ம கெடுத்துருதோம். 20 வருஷம் ஒரு நாய் இருக்குன்னா 10 வருஷம் நாய் இறந்துடுது. காரணம் நம்ம கொடுக்குற சாப்பாடு தான். குதிரை என்ன ஸ்பீடாக ஓடுது? குதிரை என்னம்மா சாப்பிடுது? கொள்ளு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டா நம்மளும் குதிரை வேகத்தில் ஓடலாம். அந்த காலத்து தானியங்கள்லாம் இருந்தது. சிறுதானியங்களுமே உணவு இல்லைங்காங்க எங்கள் ஐயா. பழங்கள், தேங்காய் தான் கொட்டை பரப்புகளில். அடுத்து முந்திரி, பாதாம். எதையுமே அடுப்பில் ஏற்றாமல் அதனுடைய இயற்கை மாறாமல் அப்படியே சாப்பிடணும். காய்கறியாக இருந்தாலும் சரி, காய்கறிகள் விலங்குகளுடைய உணவு. ஆனால் ஓரளவு சேர்த்துக்கலாம். காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி அப்படி சாப்பிட்லாம். பழங்கள்லாம் அப்படியே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா அது உயிரற்ற நிலையை தான் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க இல்லையா? உயிருள்ள உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது, அதுவும் இறந்துடும். அதனால் இயற்கை மாறாமல் அதனுடைய தன்மை அப்படி இப்படி அந்த டயத்துப்படி சாப்பிட்டோம்னா நோய் இல்லாமல் இருக்கலாம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ மழை வெறிச்ச உடனே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவன் மசாஜ் பண்ணுறாங்க. மண் குளியல், வாழை குளியல், பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடம்பு. நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், பூமி. இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவங்கள குணப்படுத்திட்டு வரோம். முதல்ல உணவு தான், அதுக்கப்புறம் தான் சிகிச்சை. அப்போ நோய்களுக்கு காரணம் என்னது? நோய்க்கு காரணம் உணவு தான், சமைத்து உண்பது தான். அப்போ நம்ம சமைத்து உண்பதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வாங்க.
இப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. ஓரளவு இப்போ சாப்பிட போகிறீங்க, ஒரு 2 பழத்தை முதல்ல சாப்பிடுங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த 2 பழம் சாப்பிட்றதுனால ஒரு 2 இட்லியை குறைச்சிக்கிடுங்க இல்லையா. அதுக்கப்புறம் இரவு உணவு மாலை 6:30க்குள் 6 மணிக்குள்ளே சூரியன் உதித்த பிறகு காலை உணவு, சூரியன் மறைந்த முன்னாடி இரவு உணவு. நம்ம சில வீட்டில் 10 மணிக்கு தான் குக்கர் சவுண்டே கேட்கு, 11 மணிக்கு சாப்பிட்றாங்க, அப்படியே படுத்துருந்தாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது இல்லையா. அப்போ நம்ம எவ்வளோத்துக்களோ உணவை நல்லா சவைச்சு மென்று சாப்பிட்டாதான் எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர் நிறைய பேருக்கு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சவைக்காமல் கோழி மூலமாக முழுங்கிட்டே இருக்கும். நல்லா சவைக்கணும். இயற்கை உணவுலாம் சவைக்காமல் சாப்பிடவே முடியாது. தேங்காய் அப்படி முழுங்க முடியுமா? இட்லியை முழுங்கிடலாம். பழத்தை முழுங்க முடியுமா? சவைச்சு தான் சாப்பிட முடியும். அதுதான் இறைவன் பல்ல கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சமையல் உணவுலேருந்து விடுபட்டு இயற்கை உணவுக்கு வாரீங்களோ நல்ல மெமரி பவர் நல்லாயிருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. என்ன, திராட்சை பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அந்தந்த சீசனில் நிறைய எடுத்துக்கிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இங்கேயும் பல சிகிச்சை முறைகள்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்னவா? பூரி. அதாவது பூரி, புரோட்டா, சப்பாத்திலாம் சாப்பிடவே கூடாது. ஒரு 2 புரோட்டா ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாக 48 மணி நேரம் ஆகும். அதுவும் ஃபுல்லாக ஜீரணமாகி வெளியே வராது. அம்புட்டு கழிவுகளும் உள்ள டெபாசிட் ஆகிரும். அது டெபாசிட் நோய் வந்துடும். உடனே தெரியாது. இப்போ இன்றைக்கி புரோட்டா சாப்பிட்டேன், நீங்கள் நல்லாயிருக்கும். கழிவுகள் தேக்கம் தான் நோய். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணும். ஒன்று இருதயம் வீக்காக இருந்தால் ஹார்ட் பக்கத்தில் போய் டெபாசிட் ஆகும். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் ஏதாவது பக்கத்தில் போய் டெபாசிட் ஆகிரும். அதனால் உடனே தெரியாதனால நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதனுடைய விளைவு 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ நம்மளுடைய ரத்தத்தினுடைய இதை பொறுத்து எவ்வளோ தூரம் ரத்தம் கெட்டு போச்சுன்னா வியாதி. அப்போது உணவுகள் சுத்தமாக இருந்தால் தான் நோய் வராது. அதில் பூரி, புரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் இதெல்லாம் தொட்டே பார்த்துறாங்க. எவ்வளோத்துக்களும் இயற்கையாக இருங்க, இல்லை வெஜிடேரியனாக சாப்பிடுங்க. நல்லா சவைச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி சுகர்லாம் எவ்வளோ பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சுகர் பேஷண்ட்டு சார் பசி எடுத்துக்கிட்டே இருக்குங்கிறாரு. எல்லாம் சாப்பிட்றாரு, அவரால் பசி தாங்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் கணையம் வந்து கெட்டுப்போச்சு. சுகருங்கிறது வியாதி கிடையாது, ஒரு உறுப்புகளுடைய செயல்பாடுடைய குறைவு. அந்த உறுப்பு வந்து நான் கெட்டு போகிறேன், அது நமக்கு அறிவுறுத்துது. ப்ரெஷரும் வியாதி கிடையாது. நான் இரத்த நாளங்கள் கெட்டுப்போச்சு. இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி விரியக்கூடியது. சுருங்கினது விரியாது. காரணம் நம்ம சேர்க்குற வடை, பஜ்ஜி, அப்பளம், ஊறுகாய், அல்வா எல்லாம் சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்றது தான் இரத்த நாளங்கள் சுருங்கிடும். சுருங்கிறது விரியாது. சுருங்கி விரிஞ்சாதான் இரத்த அழுத்தம் ஒன்று போல் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம இரத்த அழுத்தம் நல்லா இருக்கணும்னா பழங்கள் தான் சாப்பிடணும். இயற்கை உணவு வாருங்க. இயற்கை வாழ்வியலை கற்றுக்கிடுங்க. ஃபேனில் படுக்கக்கூடாது, ஆனால் வேறு வழி இல்லை, கொசு கடிக்குது, லேசாக குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக படுத்துக்கிடுங்க. எவ்வளோத்துக்களும் மின்விசிறிலாம் படுங்க. நல்ல காத்தோட்டமாக படுங்க. நல்ல வெளிச்சத்தில் வாழுங்க. எல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே எல்லாத்துக்கும் அதான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தால யோகா பயிற்சிலாம் செய்யுங்க. உங்கள் இதில் யோகா கிளாஸ் எடுக்காங்களா? அந்த யோகாசனம் டெய்லி காலையில் செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தம்னா எத்தனை மணிமா தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? 4 to 5, 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு நம்ம அந்த பயிற்சிகளை செய்யணும். மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங். ஃபஸ்ட்டு உணவு, 2வது யோகா பயிற்சிகள், அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சி. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமாக இத்தனை ஆண்டுகள் வாழணுங்கிறது இல்லாமல் ஆரோக்கியமாக பல ஆண்டுகள் வாழலாம். நம்ம இத்தனை வயசு வரை வாழணுங்கிறது முக்கியம் இல்லை. நாம் வாழும் காலம் வரை ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன சாப்பிடணும்? இயற்கை உணவுகள், இயற்கை இறைவன் கொடுத்த உணவுகள், தேங்காய், பழங்கள். முதல் உணவு நம்ம சாமிக்கு என்ன படைக்கிறோம்? தேங்காய் தானே ஃபஸ்ட்டு உடைக்கிறோம். அடுத்து பழங்களை வச்சு நிவர்த்தியம் பண்ணுறோம். அப்புறம் யார் சாப்பிட்றா? நம்ம தான் சாப்பிட்றோம். சாமி பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிட்றோம். கோயிலில் ஆடு வெட்டுறாங்க, யார் சாப்பிட்றா? சாமியார் சாப்பிட்றாரு. சாமி பேரை சொல்லி நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் அப்படி சொல்லி கொடுக்கல. இறைவன் கொடுத்த உணவுகள் பழங்கள் தான். சரிங்களா? அதில் சாப்பிடுங்க. பூரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குறைச்சிக்கிடுங்க, இல்லை நிப்பாட்டுங்க. புரோட்டாலாம் ராத்திரிலாம் சாப்பிடாதீங்க. வயிற்று புண்ணு வந்துடும், தூக்கம் வராது, மெமரி பவர் குறைஞ்சிரும், ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போயாச்சுன்னா வியாதி. ரத்தம் சுத்தமாக இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ரத்தத்தில் உள்ள சத்துக்கள், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் முக்கியம்.
அதில் நோய் வர காரணம் ரத்தம் கெட்டு போகிறது தான். ரத்தம் கெட்டு போக காரணம் தவறான உணவு முறைகள். எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. சந்தோஷமாயிருங்க, நல்ல வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அதில் எவ்வளோதுக்கு எவ்வளவு நல்ல சிரித்து வச்சு நல்ல பழக்கங்களை பழகுங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இயற்கை உணவு மனித உணவும் தெரியாது இல்லையா? தெரியுமா? தேங்காய் பழம்னா ஏதோ சாப்பிட்ட பிறகு 2 பழத்தை சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உணவு தான் பழமே அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 1978 அந்த பழக்கத்தை நான் பழகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் இடம் அப்படியே இருக்கேன். இன்னும் 10 வருஷம் நான் இப்படி தான் இருப்பேன். காரணம் உணவு முறைகள். சரியா? அதில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ண முடியுமோ நடைமுறைப்படுத்துங்க. உங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லுங்கள், எப்போ உணவே தேங்காய் பழம் தான், நாங்கள் ஆசிரமத்துக்கு போனோம், இந்த மாதிரி அவங்க ஒருத்தர் சொன்னார், அவரை தான் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள். அவங்களையும் சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல நம்ம தாய் தந்தை சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆசிரமம் வருவங்க யாருக்குமே தெரியாது. தேங்காய் பழம் சாப்பிடுவீங்களா? அது எப்படி வயிறு முட்டும்? நம்ம சோறு நல்லா 1 தட்டு 2 தட்டு சாப்பிட்டுதோம். சாப்பிட்டோன்னு என்ன செய்யும்? தூக்கம் வரும். வகுப்பில் போய் தூக்கம் வர காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். இயற்கை உணவு சாப்பிடுங்க, சுறுசுறுப்பாக இருக்கலாம். காலைல 3:30 மணிக்கு எந்திக்கிறேம்மா, நைட்டு 8:30 மணிக்கு படுத்துருவேன். 3:30 மணிக்கு எந்திக்கிறேன். டிவிலாம் பார்க்குற பழக்கம் கிடையாது. காப்பி டீ சின்ன பிள்ளையிலேருந்தே குடிக்கிறது கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கல. எங்கள் அம்மாவும் குடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் 87 வயசு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு, அந்த காலத்து உணவுகள். இன்றைக்கி எல்லா உணவுலையும் என்ன இருக்குது? உரம். எல்லாம் உரத்தை போட்டு பணத்துக்காக ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டில் கண்டிப்பாக மாறிடுவாங்க. எல்லாமே மனுஷங்க தான் காரணம். பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியத்தை தவற விட்டுறாங்க. நீங்கள் டிவிலெலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரோக்கியத்தை பணத்திற்காக ஆரோக்கியத்தை இழந்து நாடு விட்டு நாடு போகிறாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பெட்டியில் வராங்க. காரணம் என்ன? அங்கே உள்ள உணவு முறைகள். அதெல்லாம் ஆரோக்கியத்தை பேணி காப்போம். இயற்கை உணவை தழுவுங்க. இயற்கை உணவுகளை கிடைச்ச நேரம் சாப்பிடுங்க. பசி இல்லையா? சாப்பிடாதீங்க. தண்ணியை மட்டும் குடிச்சுடுங்க. தண்ணியுமே தாகம் எடுத்தால் மட்டும் குடிங்க. சும்மா தண்ணி 2 லிட்டர் 3 லிட்டர் குடிக்க சொன்னார், 5 லிட்டர் எல்லாம் தேவையே இல்லை. தண்ணி அதிகம் குடிச்சிங்கன்னா கிட்னி கெட்டு போயிடும். தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க. இன்றைக்கி உள்ள அலோபதி டாக்டர்ஸ் 8 லிட்டர் குடிங்க, 5 லிட்டர்லாம் தேவையே இல்லை. நம்ம உடம்பு எது வேணுமோ கேட்கும், அப்போ மட்டும் அதை எடுத்துக்கிடுங்க. இனிப்பு கேட்கா இனிப்பை சாப்பிடுங்க. இனிப்புனாக்காண்டி அல்வா சாப்பிடாதீங்க. சரிங்களா? அப்போ இயற்கையாக உள்ள கருப்பட்டி, பனவெல்லம், பனக்கல்கண்டு, இதெல்லாம் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி இனிப்பை எடுத்துக்கிடுங்க. ஓகே, வேறு சொல்லுங்கள் மேடம். Which variety of plantain is good? Which variety? There are so many varieties of வாழைப்பழம். வாழைப்பழம், செவ்வாழை, கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, அதாவது பழங்களில் இந்த பழம் தான் சாப்பிடணுங்கிறது இல்லை. நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை சாப்பிட்லாம். எந்த பழம் தான் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த பழம் தான் சாப்பிடணுங்கிறதுலாம் கிடையாது. ஆப்பிள் தான் சாப்பிடணும், மாதுளம், அதெல்லாம் விலை கூட. நமக்கு வாழைப்பழங்கள், கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, இந்த மாதிரி எது கிடைக்க சாப்பிட்டா போதும். எல்லா பழமும் சாப்பிடணும் அவசியம் இல்லை. வாழைப்பழம் கிடச்சிதா ஒரு வாழைப்பழம், பேரிச்சம்பழம் கிடச்சிதா பேரிச்சம்பழம். இன்றைக்கி எதுவுமே இல்லையா? உண்ணா நோம்பே உயரிய மருந்து. முக்கியமான பாயிண்ட்டு, உண்ணா நோம்பே உயரிய மருந்து. மீன் குஞ்சு நல்லுற மாதிரி எல்லா நோயும் குணமாயிரும். எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்த பாடமே முதல்ல தான். எங்கள் ஐயா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் தன் உடம்பை ரொம்ப வருத்தி சீக்கிரமாக இறந்துட்டாங்க. கடந்த 59 வயசுல இறந்துட்டாங்க. காரணம் ஆராய்ச்சின்னு பண்ணி தேங்காய் மட்டும் சாப்பிட்டா இப்படி இருக்கும், பழங்கள் மட்டும் சாப்பிட்டா இப்படி இருக்கும், ஒன்றுமே சாப்பிடாட்டா இப்படி இருக்கும், தண்ணி குடித்தா இப்படி இருக்கும், காற்றை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு கடைசியாக இருந்தது தான். காற்று தான் முதல் உணவு. அதுதான் மனிதனுக்கு. காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வேணால் இருக்கலாம், முகப்பத்திட்டு முடியாது. தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் ஒரு வாரம், சாப்பிடாமல் இருக்கலாம் ஒரு மாதம். ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாது. சரிங்களா? இத்தனை உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா பல்லு சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். கேன்சர் வர காரணமே சாக்லேட், ஐஸ்கிரீம் தான். சாக்லேட்டுன்னு கேட்காதீங்க. சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பேக்கரி ஐட்டங்கள் எதுவுமே எடுக்காதீங்க. காரணம் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். கேன்சர் வர காரணம் சாக்லேட் தான். தூக்கம் கெட்டு போக காரணமும் சாக்லேட் தான். அதனால் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பேக்கரி ஐட்டங்கள்லாம் இல்லாமல் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. கடலை மிட்டாயிலையும் இப்போ கெமிக்கல் வந்துட்டு. வீட்டில் வேர்க்கில் வாங்கி நல்லா போடுங்க. நல்ல முளை கட்டி அது கூட கருப்பட்டி வச்சு சாப்பிடுங்க. நல்ல இரும்பு சத்து.
ஸ்நாக்ஸுன்னு வேணுமா பேரிச்சம்பழம் கொண்டு போங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காரச்சவை எடுத்துகிட்டு போகாதீங்க அல்வா. சொல்லணும் நீங்கள் அப்பா அம்மாட்ட, ஏம்மா எனக்கு இது வேண்டாம், சுண்டல் கேளுங்க, முளைக்கட்டிய பயிர் சாப்பிடுங்க, அது சாப்பிட முடியலையா சுண்டலாக வச்சு சாப்பிடுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளவு இயற்கை மாறாமல் பொருட்களை இது பண்ணாமல் அப்படியே இயற்கை தன்மையாக சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். சமையல் உணவே கெடுதலுங்கும் போது நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது, சாக்லேட்லாம் இல்லையா. இயற்கை உணவு தான் மேம்பட்ட உணவு, இறைவன் படைத்த உணவு, மனித உணவும் அதுதான். முட்டையை போய் தேங்காய் சாப்பிடுங்க, புரோட்டீன் தேங்காயில் இருக்குது, கொண்டைக்கடையில் இருக்குது, வேர்க்கடலில் இருக்குது. அந்த சரிவிகித உணவு எடுத்துக்கிடுங்க. பால் மனித உணவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் டவுட் வரும். டாக்டர் தான் நீங்கள் என்ன சொல்கிறாரு, பால் சாப்பிடுங்க, ஒரு கிளாஸ் பாலுங்காங்க. பாலில் என்ன சத்து இருக்குது? கால்சியம் இருக்குது. கால்சியம் எல்லாத்துலேயுமே இருக்குது. எலுமிச்சம்பழத்தில் இருக்குது, கொய்யாப்பழத்தில் இருக்குது, தேங்காயில் எல்லா சத்துக்களும் இருக்குது. அதை எடுத்துக்கிடுங்க. தேங்காய் வந்து சமையல் உணவில் தான் சேர்க்கக்கூடாது. சமையலில் குருமாவை செஞ்சு சாப்பிட்றது, மற்ற பொருட்களை சேர்க்கறது, இதுதான் செய்யக்கூடாது. ஆனால் தேங்காய் பச்சையாக உடைச்சி சாப்பிடுங்க. அதை ஒன்றும் எல்லாம் தேங்காய் சாப்பிட்றாங்கன்றாங்க, தவறான கருத்து. எங்கள் ஆசிரமத்துக்கு வருகை புரிந்துள்ள இந்த சுற்றுச்சூழல் மையம் அமைப்பாளர்கள் மற்றும் மாணவர்கள், இந்த ஆர்வலர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆசிரமத்தில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சரி, எனக்கு முன்னாடி வந்து சுப்பிரமணியம்னு அவர் பேசியிருப்பார். நம்ம ஆசிரமம் பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆசிரமம் வந்து இதோட மெயின் நோக்கமே பார்த்திங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இயற்கை வாழ்வியலுக்காக அமைக்கப்பட்ட மையம் அது. ஸோ இது வந்து இயற்கை மருத்துவத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதில்லை. இப்போ நாங்கள் படிச்சுட்டு வந்த பிறகு மருத்துவம் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் இது வந்து இதோட நோக்கம், இதோட ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வாழ்வியல்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இயற்கை மருத்துவரில் அவங்க தமிழாசிரியர் தான். தமிழாசிரியராக இருந்து அவங்க வந்து அந்த இயற்கை வாழ்வியலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ இப்போ நகரமயமாக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் மக்கள் இருக்காங்க. அப்போல்லாம் எப்போ பார்த்தாலுமே ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, பொல்யூஷனான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில், ரொம்ப பொல்யூஷனாக, சாப்பாடும் சரி, குடிக்கிற தண்ணியும் சரி, காற்றும் சரி, எல்லாமே சூழலே மாசுபட்டு, ஸோ அந்த மாசுபட்ட என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காக ஒரு இயற்கை வாழ்வியல் மையத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல அங்கே இடம் கிடைக்கல. முதல்ல பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. சென்னையில் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு மைண்ட் அது ஒத்துக்கிடலை. சென்னையில் வந்து இதுக்கான சூழல் அமையாதுன்னு சொல்லி ஸோ மறுபடியும் இடத்த தேடி இந்த சோசியலத்துக்கு வந்தாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய தோட்டத்தை அமைச்சு, தோட்டத்துக்குள்ளே வந்து இயற்கையான உணவுகளை கொடுத்தாங்க. தேங்காய், பழங்கள், அப்புறம் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் கிடச்சிது, சுத்தமான காற்று கிடச்சிது, ஸோ இயற்கை சூரிய ஒளி கிடச்சிது, நல்லா சுத்தமான மண் கிடச்சிது. இந்த பஞ்சபூத ஆற்றல்கள்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை மருத்துவத்தில் வந்து அந்த பஞ்சபூத ஆற்றல்களை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த இயற்கை வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த இயற்கை வாழ்வியலுக்கு மக்கள் வர பார்த்திங்கன்னா இந்த உணவை சாப்பிட்டுட்டு இந்த இயற்கை சூழலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனாலே பார்த்திங்கன்னா அவங்களோட நோய்கள்லாம் மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக வருவாங்க. எந்த சுகருக்கு வருவாங்க, சில பேர் முட்டு வலிக்கு வருவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கணுன்ட்டு வருவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் இருக்கும். சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க, தூக்கம் இல்லைன்ட்டு வருவாங்க, ப்ரெஷர், ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம்ட்டு வருவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இயற்கையான சூழலில் இயற்கை உணவு கொடுப்பாங்க. நல்லா அங்கே இயற்கை உணவுனா என்னென்னா, இயற்கையாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் இயற்கை உணவு. இப்போ மரங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா பழங்கள் கிடைக்குது, காய்கறிகள் கிடைக்குது, கீரைகள் கிடைக்குது. அதை வந்து நம்ம நேச்சுரலாக அதை வந்து மாற்றம் பண்ணாமல், அதை வந்து நம்ம குக் பண்ணாமல் இயற்கையாக வந்து பயன்படுத்துகிறது தான் அந்த இயற்கை உணவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இயற்கையாக நம்ம எடுக்கும்போது என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இயற்கை உணவை நம்ம எடுக்கும்போது இதில் வந்து சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து வீணடிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி அந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணும்போது சமைச்சு வெளியே கொட்டக்கூடிய தண்ணியில் வந்து நிறைய சத்துக்கள் வெளியே போகும். அந்த மாதிரி அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா சத்துக்கள், பெரும்பாலான சத்துக்கள் வெளியே போய் அது வந்து இந்த சத்துக்கள் குறைந்த ஒரு உணவு தான் அந்த சமையல் உணவுங்கிறது. அதை இயற்கையாக சாப்பிடும்போது இயற்கையில் அதில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கோ, மினரல்ஸ் இருக்கோ, அந்த முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம உடம்புக்கான நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இயற்கையான உணவுகள்னால் நம்ம உங்கள் பக்கத்தில் என்னென்ன கிடைக்குதோ, இப்போ உங்களுக்கு இப்போ கிராமங்களில் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் கிடைக்குதுன்னா நிறைய கொய்யா சாப்பிடுங்க, பப்பாளி பழம் கிடைச்சுன்னா நிறைய பப்பாளி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளரிக்காய் பிஞ்சு நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க.
சில மாதிரி தேங்காய் கிடச்சிதுன்னா நிறைய தேங்காய் பயன்படுத்துங்க. சில மாதிரி நம்ம வீட்டை சுற்றி உங்களுக்கு என்னென்ன இயற்கை உணவுகள் கிடைக்குமோ அந்த இயற்கை உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டாலே உடம்பு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ இதான் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரில் கூட இதில் அந்த திருக்குறள் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து அடிக்கடி. ஸோ மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் சொல்லுவாங்க. ஸோ மாறுபாடு இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இயற்கை எப்படி கொடுக்குதோ அப்படியே சாப்பிட்றது தான் நம்ம இயற்கை உணவுன்னு சொல்கிறோம். அதை மாறுபடுத்துறது தான் நம்ம வந்து குக் பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது வந்து மாறுபட்ட உணவு. ஸோ அந்த மாறுபாடு இல்லாத இயற்கையான உணவுகளை அதுவும் மருத்துவனின் அளவோடு சாப்பிட்டிங்கன்னா ஊறுபாடு இல்லை உயிருக்கு, நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஊறுபாடும் வராது, உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குறள் விளக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கிறது, நிறைய இயற்கையான காய்கறி பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, நிறைய தேங்காய் எடுத்துக்கிடுறது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதான் எங்கள் ஆசிரமத்தில் வந்து நாங்கள் அதான் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இயற்கை உணவுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக தேங்காய் கொடுப்போம், பழங்கள் கொடுப்போம், நிறைய காய்கறி சாலட் மாதிரி கொடுப்போம். ஸோ அப்புறம் நிறைய ஜூஸ் கொடுப்போம். இந்த கருவேப்பிலை இருக்கல கருவேப்பிலை ஜூஸு, ஒரு கேரட் ஜூஸு, ஒரு நெல்லிக்காய் இருக்குன்னா நெல்லிக்காய் ஜூஸு, அந்த மாதிரி நிறைய சாறுகள் கொடுப்போம். ஸோ இந்த சாறுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாறுகள்லேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறீங்க, சமையல் பண்ணும்போது சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்துச்சுன்னா கருவேப்பிலை நம்ம தூக்கி எறிகிறோம். உடனே கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ மெயினாக அந்த விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது, அது நிறைய இருக்குது. ஸோ கண்ணுக்கு நல்ல பார்வை இம்ப்ரூவ் பண்ணும், அல்சர் இருந்து அல்சரை குணப்படுத்தும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான மருந்து வந்து கருவேப்பிலை ஜூஸு. கருவேப்பிலை குடித்தா நல்லா ப்ளட் கவுண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த சாதாரண நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம தூரப்படுற கருவேப்பிலையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு கருவேப்பிலை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டில் தாராளமாக பண்ணி சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை மிக்சியில் போடுங்க, 2 சில்லு தேங்காய் போடுங்க, போட்டு கொஞ்சம் ஒரு மண்டபத்தில் ஒரு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அடிச்சுட்டு வடிகட்டிட்டிங்கன்னா நல்லா கருவேப்பிலை ஜூஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அது மாதிரி காலையில் உங்கள் அம்மாட்ட சொல்லி ஒரு கருவேப்பிலை ஜூஸை குடிச்சு பாருங்கள், நல்ல உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு வெறும் கருவேப்பிலை குடிக்க முடியல, தேங்காயும் வெல்லமும் போடும்போது டேஸ்ட்டே மாறிடும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரட் ஜூஸு, கேரட்லாம் பார்த்திங்கன்னா கேரட் நம்ம தூர போடுவோம். அந்த கேரட்டை பார்த்திங்கன்னா கேரட்டை போட்டு கொஞ்சம் தேங்காய் வெல்லம் போடுங்க, கொஞ்சம் வாசனைக்கு வேணால் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பேர் கேரட் கீர்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி பேரிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாங்கி சாப்பிட்லாம். நிறைய மிட்டாய் அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸோ காசு கிடச்சிதுன்னா பேரிச்சம்பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அயன் சத்து நிறைய இருக்குது, இரும்பு சத்து இருக்கும். ஸோ உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து, இம்யூனிட்டி நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி நெல்லிக்காய் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா வீட்டுகளையும் நெல்லிக்காய் இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய கசக்குன்னு தூரப்பட்டுருவீங்க. பட் நெல்லிக்காய் வந்து நல்லா ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு போடுங்க, 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜூஸ் மாதிரி அடித்து கொஞ்சம் லெமன் சேர்த்து லைட்டாக சால்ட்டு வேணால் சால்ட்டு போட்டுக்கலாம், இல்லை ப்ளைனாக குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஞ்சி லெமன் போட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின் சின்னு சொல்லுவோம். ஆப்பிளை விட சத்து அதிகம் நெல்லிக்காயில். சரி, நிறைய ஆப்பிள் 250 ரூபா 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம், நெல்லிக்காய் வந்து நம்ம மதிக்கிறது இல்லை. ஸோ அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் உணவில் வந்து நிறைய இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, கேரட்டு, தேங்காய், ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுகளை நிறைய சேர்த்துக்கிட்டே வாங்க. சரி, சேர்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி தான் உங்கள் வீடுகளில் பூராமே கேளுங்க. அந்த சின்ன தேங்காய் கிடைக்கும்ல, தேங்காய் கிடைக்கும், கேரட்டு கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காத பொருள் இல்லை. கொய்யாப்பழம் கிடைக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற காசுகளில் பழங்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இயற்கையான சூழலில் அடிக்கடி விளையாடுங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காமல் கொஞ்சம் இயற்கையாக வெளியே வாங்க. உடம்புல வந்து கொஞ்சம் வெயில் படுறது நல்லது. ஸோ இயற்கை மொத்தத்தில் நாங்கள் சொல்கிறது சூரிய ஒளி உடம்புல படணும், ஸோ மண் உடம்புல படணும், தண்ணீர் நல்ல உடம்புல படணும். ஸோ அந்த மாதிரி பஞ்சபூத ஆற்றல்கள் வந்து மேலே படணும், அதான் இயற்கைங்கிறோம். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நல்லா தலைக்கு நல்லா குளிச்சிருங்க, நல்லா தண்ணீர் உடம்புல பட நல்லது. ஸோ அந்த மாதிரி சூரிய ஒளியில் உடம்பு படணும். ஸோ அது மாதிரி எப்போவுமே நம்ம செருப்பு போட்டே நடக்காமல் கொஞ்சம் மண்ணில் நடங்க. மண் வந்து உடம்புல டச் ஆகணும். ஸோ மண் வந்து நல்லதும்போம். மண் ஆற்றல் இருக்குது, மண்ணில் ஆற்றல் இருக்குது, சூரிய ஒளியில் ஆற்றல் இருக்குது, தண்ணீரில் ஆற்றல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிங்க. இந்த தண்ணி சில பேர் இப்போ கம்மியாக குடிப்பீங்க, கம்மியாக குடித்தாலும் ஸோ யூரின் ப்ராப்ளம் வரும், நீர்க்கடுப்பு வரும், வயிறு வலி வரும், இப்படி தான் மலச்சிக்கல் வரும். இல்லை தண்ணி நிறைய குடிங்க. மெயினாக காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தடவை தண்ணி குடிச்சு பாருங்கள். நல்லா குழந்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி கேட்கக்கூடாது. நம்ம வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிச்சு பாருங்கள், புரியுதா? ஆளுக்கு ஒரு டம்ளர் 2 டம்ளர் நல்லா தண்ணி நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் ஓடி ஆடி விளாண்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வயிறு நல்லா கிளியர் ஆகும், நல்ல பசி கொடுக்கும், நல்லா ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, தண்ணி நல்லா குடிங்க. ஸோ இயற்கையோடு விளையாடுங்க. ஸோ இயற்கையான என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். ஸோ மெயின் அதுக்கு தான் நிறைய உங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இயற்கையை போற்றுறது, இயற்கையை பாதுகாக்கிறது. ஸோ காரணம் வந்து இயற்கை சூழல் கெட்டு போச்சுன்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ இதில் பூராமே பொல்யூஷனான காற்று, பொல்யூஷனான தண்ணி, பொல்யூஷனான உணவு சாப்பிட்டிங்கன்னா என்ன உடம்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாத்து, ஸோ அந்த இயற்கையான அந்த சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, நல்ல சூரிய ஒளி, மண் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்திங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து இப்போ மருத்துவமாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை வாழ்வியலோடு சேர்ந்த மருத்துவம் தான் இங்கே பண்ணுறோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மருந்து மாத்திரைகள் அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் இயற்கையாக தேவைப்பட்டால் 2 மூலிகை மாதிரி கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இயற்கை உணவு தான் மெயினாக கொடுப்போம். ஸோ இந்த இயற்கை உணவுகளில் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கையை பாதுகாப்போம், ஸோ இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஸோ நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த கேம்ப் ஏன் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? காலநிலை மாற்றம், இயற்கை விழிப்புணர்வு, இந்த 2 விஷயத்துக்காகத்தான் இந்த கேம்பே நடத்துகிறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் மூலமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். உங்கள் மனசில் பதிஞ்சால் நீங்கள் வருங்காலத்தில் இந்த இயற்கையை நல்ல முறையில் பாதுகாப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேம்பே போட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு மனசில் தெளிவாக பதியணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி நடக்குது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலே சாரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? சார் பேர் வந்து நல்வாழ்வு. இந்த சார் பேரில் தான் இங்கே வந்து இந்த இதுக்கு பேர் ஆசிரமம் அப்படின்னு வச்சுருக்காங்க. நல்வாழ்வு மருத்துவமனைன்னு சொன்னாங்களா, ஆசிரமம்னு சொன்னாங்களா? அப்படி தான் சொன்னாங்க இல்லையா? மருத்துவமனைனாலே நம்ம என்ன நினைப்போம்? இன்ஜெக்ஷன் போடுறது, மாத்திரை சாப்பிட்றது, அப்படி தான் நினைப்போம் இல்லையா? இங்கே வந்தாலே எல்லாமே இயற்கையாகவே தான் இருக்கும். அதாவது சாரோட அப்பா வந்து எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. நாங்கள் வேலை பார்க்கும்போது சாரோட அப்பா வந்து தீர்த்தபதி ஸ்கூலில் தமிழாசிரியராக வேலை பார்த்தாங்க. அப்போது எனக்கு நாங்கள் இங்கே வந்த புதுசு, நாங்களாம் வேலைக்கு வந்த புதுசு, இப்படி இந்த மாதிரி தீர்த்தபதி ஸ்கூலில் தமிழாசிரியர் ராமகிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவங்க வந்து எதுவுமே கொண்டு போக மாட்டாங்களாம், சாப்பாடுக்கு கையில் எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது, தேங்காயும் பழமும் மட்டும்தான். ஆகையினால் எனக்கு அவங்க சொல்லும்போது சார் பேரை சொல்லலை. இங்கே வந்து சார் பேர் சொன்னால் யாருக்குமே தெரியாது. தேங்காய் பழச்சாமியார் அப்படின்னா தான் தெரியும். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வேறு எந்த உணவுமே எடுத்துக்கிட மாட்டார், தேங்காயும் பழமும் தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அது எப்படி? நமக்கு என்னெல்லாம் சாப்பிட்றோம். நீங்கள் காலையில் என்னெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க வீட்டில் இருந்திருந்தா, அப்படி தானே? இன்றைக்கி என்ன சாப்பிட்ருக்கீங்க? தோசை, அதுக்கு சட்னி, சாம்பார், முடிஞ்சால் ஒரு வடை கொடுத்தா வடை, அப்படி தானே இல்லையா? அப்பா எவ்வளோ! அதுக்கப்புறம் காஃபி குடிச்சீங்களா? இவ்வளவும் காலையில் சாப்பிட்ருக்கு. வீட்டில் இருந்தால் இன்னும் ஏதாவது என்னது அங்கங்கே கண்ணில் தெரிஞ்செல்லாம் சாப்பிட்டுட்ருப்பீங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க 3 நேரமுமே எதான் சாப்பிட்டுட்ருப்பாங்க? தேங்காயும் பழமும். எனக்கு கூட முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்தது. தேங்காய் வந்து ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேங்காயில் கொழுப்பு சத்து நிறைய இருக்குது, ப்ரெஷருக்கு அது ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வைத்தியமே என்ன அப்படின்னா தேங்காய் தான், அதிகமாக தேங்காய் தான் சாப்பிட்றது. தேங்காயை சமைச்சு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாம்பாரில் இல்லைலாம் தேங்காயெல்லாம் போட்டோன்னா என்னாகும்? அப்படி எண்ணெயெல்லாம் இறங்கும். அப்படி சாப்பிடக்கூடாது, வெறும் இதாக சாப்பிடலாம் தேங்காய். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன சின்ன துண்டாக வெட்டி 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 போட்டு பிளேட்டில் வச்சு தான் இந்த இங்கே வந்திருக்காங்க இல்லையா, மருத்துவம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. எங்கெங்கே இருந்தெல்லாமல் இங்கே மருத்துவத்துக்கு வராங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. மாத கணக்கில் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மண் குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளாம் விளையாடும்போது என்ன செய்வோம்? சின்ன பிள்ளைகளில் இப்போ ஏதாவது கேட்டு வீட்டில் அடம் பிடிக்கும்போது என்ன செய்வேன்? கீழே விழுந்து உருளுவேன். அப்படி தான் இல்லையா? நல்லா உருளட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உள்ள அப்பா அம்மா விடுவாங்களா? உன்னை அழக்கூட விட மாட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு என்னது உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே அப்படி இல்லை, வேணும்னு கூட என்ன செய்வாங்க? உருட்டி விட்டுருவாங்க, போ தூரப்போ அப்படின்லாம் சொல்லி என்னது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மண் மேலே நம்ம பட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. இப்போ அதை மாதிரி இங்கே என்ன செய்வாங்கன்னா மட் பாத் அப்படின்ட்டு
எனது மண் குளியல் இங்கே இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன செய்யலாம், இங்கே வந்து மண் குளியல் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீம் பார்த்து கழிப்பிட்டுங்களா, நீராவி குளியல். நம்ம இந்த இது ஜலதோஷம்லாம் பிடிச்சிட்டு ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவே நல்லாயிருக்கும் உடம்புக்கெல்லாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு இதுக்குள்ளே ரூம்குள்ளே போட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டீம் போட்டு, நான் இன்னும் அது பார்க்கல, போகணும் நாங்களும் அடிக்கடி வருவோம், ஆனால் அதை போய் இன்னும் பார்க்கல. அது ஒரு முறை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி எடுத்தாச்சோம்னா நம்ம உடம்பு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது நம்ம இயற்கையிலேருந்து எதுக்கு மாறிட்டோம், செயற்கைக்கு மாறிட்டோம். எல்லாமே செயற்கை தான். ஆகையினால இயற்கையான உணவுகள் அப்படின்னு சொன்னாங்களே, வேறு எதுவுமே வேண்டாம். என்ன சொன்னாங்க, தேங்காயும் பழமும். வேறு பழங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து, ஆப்பிள் 2-3 ஆப்பிள், 4-5 கொய்யா அப்படிலாம் சாப்பிடணுங்கில்ல. கொஞ்சம் கொஞ்சம் என்னது, ஒவ்வொரு நேரத்துக்கு குறைய ஒரு 2 துண்டு ஆப்பிள், 2 துண்டு பப்பாளி, 2 துண்டு இந்த மாதிரி கொய்யா அப்படின்னு என்னது சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு நேரத்துக்கும். அதைத்தான் அவங்க இயற்கை உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு இது பண்ணுறாங்க. அந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. இதை விட அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய கடைசி காலம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, தேங்காய் பழமாகவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கடைசியில். ஏன்னா ஆராய்ச்சின்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா, இங்கே வந்து அவங்க எல்லாமே ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்காங்க. இதை சாப்பிட்டா என்னாகும், அதை சாப்பிட்டா என்னாகும், இது சாப்பிடலைன்னா என்னாகும், மொத்தத்தில் சாப்பிடாமலே இருந்தால் என்னாகும் அப்படின்ட்டு கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணாங்களாம், நான் கேள்விப்பட்டது. அதாவது தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டு, அதாவது வெளியில் உள்ள காற்றும் தண்ணீர் மட்டும் போதும், அது வரைக்கும் அந்த தேங்காய் பழம் சாப்பிட்டு இருந்தாங்க. அதான் நான் கேள்விப்பட்டது. கடைசியில் வந்து தண்ணீரும் காற்றும் இந்த 2 மட்டும் இருந்தால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்னது 40 நாள் என்னமோ இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எது மட்டும் வச்சு, காற்று, நம்ம கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க, அதுபோல் தண்ணீர், இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே எதில் கிடைக்குது, இந்த தண்ணீர் மற்றும் காற்று. உங்களுக்கு தெரியும், நம்ம ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் ரொம்ப 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 முக்கியம். இரத்த குழாய்களில் உள்ள இல்லையா இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன் தான். அப்போ அந்த ஆக்சிஜன் காற்றில் இருக்குது. அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சாலே நமக்கு என்னாகும், உடல் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணீரில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தண்ணீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறு என்னன்னு தெரியுமா? வெரி குட், H2O இல்லையா? அப்போ அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? அப்போ நீர் மூலக்கூறு 2 உடைச்சா என்ன கிடைக்கும்? ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று வந்து ஆக்சிஜன் இல்லையா? அப்போது தாவரங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியுமா? எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. வெரி குட் இல்லையா? ஒரு கிளாப் பண்ணுங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போது அது வந்து தனக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு தண்ணீரை எடுத்துக்கிட்டு, எங்கேருந்து எடுக்குது? பூமியிலேருந்து எடுத்துக்கிடுது. தண்ணீரில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதை எடுத்து தான் அது தன்னுடைய உணவு தயாரிப்புக்கு எதை பயன்படுத்திக் கொள்கிறது? நீர் மூலக்கூறை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்திக் கொள்கிறது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பையன் சொன்னான் இல்லையா, என்ன சொன்னான்? தாவரங்கள் எதை எடுத்துக்கொண்டு? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது இல்லையா? அப்போது அந்த ஆக்சிஜன் எங்கே இருந்து வருதுன்னா, எதுலேருந்து வருது? பூமியிலேருந்து வரக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் உடைச்சி என்ன செய்யுது? வெளிவிடுகிறது. அந்த ஆக்சிஜன் யாருக்கு பயன்படும்? நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுகிறது இல்லையா? அப்போது நேற்று, முந்தா நாள், இன்றைக்கி 3 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடந்திருக்குது, கேம்ப் இல்லையா? இப்போது நான் அங்கேருந்து வரும்போது பார்க்கும்போது என்னது, ஒரே க்ரீனிஷ் இல்லையா? ஏன்னா இது வந்து என்னது, பசுமை படை இல்லையா? தேசிய பசுமை படை. நல்ல க்ரீனில் குல்லா இல்லையா, க்ரீனில் ஸ்கர்ட்டு, சாரி டிஷர்ட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிட்டு வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா? உண்மையிலே நீங்களாம் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க.
எங்கே நாங்களும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி ஒரு கேம்ப் கூட்டு போனால் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது வந்து நேச்சர் மாதிரியே இருக்கா, இயற்கையாகவே இருக்கா? கண்டிப்பாக. சரி, அன்றைக்கி நான் பாடின பாட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதில் இருந்தீங்களா? பாட்டை கேட்டிங்களா? வெரி குட். அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இல்லையா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இல்லையா? நான் அந்த டியூன் சொல்லாமலே நீ சொல்லிட்டேன், அப்படி தானே இல்லையா? நான் சொல்லலை, சொல்லாமல் தான் பாடினேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும். இங்கே ஏற்கனவே நம்ம சார் இருக்காங்க. சாரும் ஒரு நல்ல பாடகர். சார் வந்து நிறைய, அதுவும் என்னது இப்போ உள்ள இசைக்கு ஏற்றவாறுலாம் பாடக்கூடிய பாடகர் இல்லையா? நீங்கள் அவரை நல்லா நேற்றே தெரிஞ்சிருந்தால் பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா? ஒரு சின்னதாக சொல்கிறேன் இல்லையா? பனிமலை உருகையிலே நீர்மட்டம் உயர்கையிலே பனிமலை உருகையிலே நீர்மட்டம் உயர்கையிலே பூமியெல்லாம் சூடாகி புயல் மழை தந்து விட்டால் இயற்கை சீற்றத்தினை தடுத்திட்ட அறிவியலை, இயற்கை சீற்றத்தினை தடுத்திட்ட அறிவியலை தேவன்தான் வாழ வைப்பான், நம்மையே மகிழ வைப்பான், நம்மையே மகிழ வைப்பானா. பசுமை பூமியிடம் ஆசை வைத்தேன், அதன் பரவசத்தில் கண் விரித்து புன்னகைத்தேன். அதாவது பசுமை பூமியிடம் ஆசை வைத்தேன், அதன் பரவசத்தில் கண் விரித்து புன்னகைத்தேன். அதுக்கு முன்னாடி பாடிய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? பனிமலை உருகையிலே நீர்மட்டம் உயர்கலை. அண்டார்டிகாலாம் பனிமலை என்ன ஆகிட்டு இருக்கு? உருகிட்டு இருக்குது. என்ன காரணம்? வெரி குட். அப்போ பூமி சூடாகுது, புவி வெப்பமயம் ஆதலால் எது உருகிட்டு இருக்குது? பனிமலை உருகி ஆறாகிட்டு இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் நடக்கலாமா? நடக்கக்கூடாது. எது எது இயற்கையாக இருக்கணுமோ அது அப்படியே இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? மனிதன் தான் இல்லையா? ஆக நாம் என்ன செய்யணும்? இந்த சுற்றுச்சூழலை எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முகாமுடைய மெயின் தீமே வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறது. அதில் முக்கியமானது என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் அதில் நிறைய பேர் கொண்டு போகிறதில்ல, துட்டை வாங்கிட்டு போய் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க. கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே சுகாதாரமான பொருளாக இல்லை. எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கில் தான் நிறைய வச்சுட்ருக்காங்க. அதை வாங்கி சூப்புறது அந்த மாதிரி, அல்லது வாங்கி சின்ன சின்ன பாக்கெட்டில் இருக்க இதை சாப்பிட்றீங்க. அதுக்கு பதிலாக அந்த சார் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பயிர் வகைகள் அல்லது டேட்ஸு, பழங்கள் இதை மாதிரி கொண்டு போய் சாப்பிட்ற அந்த பழக்கத்தை உருவாக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? அதை பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? உங்களால் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எனவே அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவிகரமான பல நல்ல விஷயங்களை கூறிய நமது நல்வாழ்வு பாண்டுரங்கன் சார் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் சாருக்கு அவர்களுக்கும், அப்புறம் வந்து இந்த மையத்து சாரை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நம்ம மனக்கட்டுப்பாடு ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு, அந்த மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு வலியுறுத்திய முத்துக்குமார் சார் அவர்களுக்கும், அதெல்லாம் மேலாக இப்படி ஒரு இயற்கை முகாம் நடப்பதற்கு முதலும் முக்கியமான காரணம் யார் சொல்லுங்கள் பார்ப்போம்? நம்ம மேடம் தான், விஜயலட்சுமி. இது அப்படி ஒரு ப்ரோக்ராம் அவங்க இல்லைன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்ய முடியாது, நமக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்காது. அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய சார் வந்து நம்ம ஜோசப் சார். அவங்க வந்து முன்னாள் தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவர்கள் எல்லா விஷயத்திலையும் தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறமா நம்ம சாரு நிறைய இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி சொன்னாங்க. அப்படி தான் நிறைய நல்ல பாடல் பாடினாங்க. நமது ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லாருமே இங்கே வர்றதுக்கு நம்ம எல்லா அனைத்து டீச்சர்ஸும் முக்கியமான காரணம். அவங்க தான் உங்களை சிறப்பாக வழிநடத்தி இங்கே வந்து உங்களை வர வச்சுருக்காங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் வந்து இங்கே பெற்ற விஷயங்களை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களுக்கும் அந்த வகையில் நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேலைகளுக்கு இடையே இருந்தால் கூட இப்பகுதி கடையம் பகுதி வன அலுவலர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் திரு கருணாமூர்த்தி அவர்கள் நேற்று பார்த்துருப்பீங்க இல்லையா, நேற்றைய தினத்தை அவ்வளவு அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் வன நாள், உலக வன நாள். அதற்கு
திரு கருணாமூர்த்தி அவர்கள் வனத்துறை சார்பில் வந்திருந்தது எங்களுக்கு கிடைத்த பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். அவர்களை நமது பசுமை படை சார்பாக வருக 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 என்று வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அவர்கள் அதாவது இன்னைக்கு நேற்று வனநாள் கிரீன் ஃபாரஸ்ட்லேயே கொண்டாடணும். இன்னைக்கு நிறைவு விழா. அதுக்கு முன்னாடி இந்த என்ன சொல்கிறது, இந்த கேம்புக்கு முத்திரை பதிப்பதற்கு காரணகர்த்தா டாக்டர் பாலமுருகன் அவருடைய தலைமையில் சங்கர்ராமன் சார் தலைமையில் பாலமுருகன் அவர்கள் இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் மகிழ்ச்சியோடு இருக்குன்னா அவங்க தான் காரணம். 3வது நாள் சலிப்படையாமல் இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா அதற்கு காரணம் இந்த ஔவை ஆசிரமம் தலைவரும் தலைவரும் தான் சொன்னால் மிகையாகாது. இங்கே அவர்கள் வரவில்லை. ஸ்ரீரங்கம் அம்மா அவர்கள் அங்கேயே இருந்து கொண்டு என்ன சாப்பிட்டீங்க, காலம்பரை என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த இந்த பள்ளி ஹெட்மாஸ்டர் திரு ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சீட்டுக்கே போகாமல், தப்பாக எடுக்காதுங்க, எங்களோடையே இருந்தார்கள். அவர்கள் சுற்றி நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, கரெக்டு டயத்துக்கு வந்துதா, அடே அப்பா உண்மையிலே சொல்கிறேன், எங்களுடைய துறை சுற்றுச்சூழல் துறையினருக்கு நீண்ட நெடியதோர் ரிப்போர்ட் எழுதுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள், அதுவும் நேச்சர் கேம்ப் இந்த ரியல் சென்ஸ். அப்போ கூட நினச்சேன், களக்காடு KMTR பக்கத்தில் இருக்குது, முண்டந்துறை பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கம் இன்னும் என்னென்னமோலாம் இருக்குது. ஆனால் கூட ஆழ்வார்குறிச்சியில் இல்லாததான் நம்ம இங்கெல்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஆழ்வார்குறிச்சியில் நான் 25 வருடம் வேலை பார்த்துருக்கேன். இங்கே 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பரம கல்யாணி மையத்தில் 25 இயர்ஸ். அப்போது அந்த ஈர்ப்போ என்னமோ ஆழ்வார்குறிச்சியில் பார்க்க முடியாததாக நிறையா இருக்குது அப்படின்னு ஒரே மனசாக இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் எல்லோரும் திரு ஜெயபாலன் சார், ஜோசப் சார் எல்லாரும் ஒருமித்த முடிவெடுத்து அழைச்சிட்டு வந்தோம். இப்போது நிறைவு விழா 3வது நாளை எட்டி விட்டோம். புஷ்பா மேடம் அவர்கள் முதல் நாளே உங்களுக்கு விழிப்புணர்வு உரை ஆற்றினார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுனாங்க. அதுதான் முக்கியம். ரொம்ப அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாலண்டரிசம், இந்த காலத்தில் வாலண்டரிசம் we cannot find commonly, but she came forward to supply the green plants now for all the students who are leaving Alvarkurchi. You should live with green memory. green days 3 நாளும் green days. இன்றைக்கி வாட்டர் டேயோட ஆச்சா. அது அமையிறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கெல்லாம். இப்போ போகும்போது உங்களுக்காக வேண்டி 50 செடிகள் இங்கே இறங்கிடுச்சு. அவங்க இறங்கிறதுக்கு முன்னாடி செடிகள் இறங்கி விட்டது. எல்லோரும் சொல்லுவாங்க அது தரேன் இது தரேமாங்க, செயல்பாடு இருக்காது. அதனால் அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் நான் நன்றின்னு சொல்ல முடியாது சார். உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளவு அருமையாக நடத்தி கொடுத்தார். உண்மையிலேயே அது we are blessed, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுவும் நிறைவு விழா அன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ பிளான் பண்ணாலும் கிடைக்காது. நம்ம அப்படியே நடக்குது, எப்படியோ வந்தோம், நடந்தது, போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அவங்க சொன்ன மாதிரி நம்ம எதை நோக்கி நடக்கிறோமோ அது நம்மளை நோக்கி வரும். அதில் ஒன்றும் சந்தேகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எதை நோக்கி செல்கிறோமோ அது நம்மளை நோக்கி வரும்னு புஷ்பா அவர்கள் சொன்னது எனக்கு இன்னமும் அப்படியே பசுமரத்து ஆணி போல பதிந்து விட்டது. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்க 3 நாள். நான் கேட்கல, ஒரு நாள் கூட எப்படிமா இருக்குது அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. அவங்க ஃபேஸை பார்த்து த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் வாங்க. த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். இப்போ சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடாது, அவங்க ஃபேஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
உங்கள் அத்துணை பேர் ஃபேஸையும் பார்த்து சரி நல்லா இருக்கு அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டு பாலமுருகன்ட்ட ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் அனைவருக்கும் ஔவை ஆசிரமம் நிறுவனத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது திரு கருணாமூர்த்தி அவர்கள் வேலிடிக்டரி அட்ரஸும் சங்கர் ராமன் சார் அவர்கள் நிறைவு விழாவை முடித்து வைத்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டம் கடையம் வனசரகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் உலக வன நாளை வனத்துக்குள்ளே இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக அம்மாவனுடைய முன்னிலையில் கொண்டாடினோம். அதே போல் இன்று முடிவு நாளாக இன்று அழைத்தார்கள். மிகவும் சந்தோஷமான நிகழ்வாக நினைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற மாணவ மாணவர்கள் வருங்கால தூண்களாக நிற்கப் போகிறவர்கள். அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கும் எண்ணத்திற்கும் அவர்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்குதோ அந்த வகையில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் கூறும் வகைக்கு செல்லாமல் உங்களுடைய மனநிலை என்ன மாதிரியான தகவலை சொல்கிறதோ அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளே, உங்கள் எல்லோரையும் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. பசுமைப்படை, நீங்களாம் யார்? பசுமைப்படையை சேர்ந்தவர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இப்போ படைனா என்னது? இப்போ இந்திய இராணுவப்படை, கப்பற்படை, அதே மாதிரி நம்ம பைலட்ஸு, ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை, இதெல்லாம் படை தானே சொல்கிறோம். அதே மாதிரி என்ன சொல்கிறோம்? அறுபடை வீடு. என்னது? ஸோ அந்த படைனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த படையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? போர் படையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்கல்ல. விமானப்படை இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அறுபடை வீடு முருகன் என்ன பண்ணார்? 6 படை வீடு பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணார். சரியா? ஸோ படையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மக்களுக்கு எதிர்ப்பாற் போல் நடக்கிற தவறுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லது செய்யணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? மரம் வெட்டுறதை எதிர்ப்பு தெரிவிக்கீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? மரம் வெட்டுறதை எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்திருக்காரு, நம்ம வனத்துறையை சேர்ந்தவங்க. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போய் விலங்குகள் எல்லாத்தையும் சுட்டுக் கொள்கிறாங்க. தப்பு தானே? இந்த விலங்குகள் இருந்தால் தான் மரங்களெல்லாம் வளரும், காடுகள்லாம் வளரும். அது தெரியுமில்ல? இந்த காடுகள்லாம் வளர்ந்தால் தான் நீங்களாம் சுவாதிக்க முடியும், நானும் சுவாதிக்க முடியும். இல்லாட்டா உலகத்தில் ஆக்சிஜனே இல்லாமல் போயிடும். என்ன இல்லாமல் போயிடும்? ஆக்சிஜன் என்னது? பிராணவாயு. பிராணவாயு குறைஞ்சிடுச்சுன்னா என்ன செய்யுது? ஓசோன் ஹோல்ஸுங்கிறாங்க. நம்ம கிளைமேட் சேஞ்சில் மேல் மட்டத்தில் இருக்கிற அந்த
வாடிகால் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர்லாம் இருக்குது. அங்கே வந்து ஆக்சிஜன்லாம் குறைஞ்சி போய் ஓட்டைகள் விழுந்துடுது, ஹீலியம் குறைஞ்சிடுது, ஓசோன் குறைஞ்சிடுது. சரியா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்களாம் என்ன பண்ணணும்? போராடணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து படையில் இருக்கீங்க, படை நிறைய சேர்ந்தால் தானே வலுவாகும். படை என்ன ஆகணும்? நிறைய பேர் சேரணும் படையில். சரியா? சேரணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் உங்களோட பசுமை படைக்கு இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு அவங்களாலையும் இந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு, நம்ம பசுமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. பண்ணுவீங்களா? சரி, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் உள்ள இடங்களில், உங்கள் தெருக்களில், பக்கத்து பக்கத்தில் இருக்கிற தெருக்களில், உங்கள் கிராமங்களில், உங்கள் ஊரில் எல்லா பக்கமும் பசுமை நிறைந்த இடமா மாறணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? பசுமைக்கு விரோதி யார் தெரியுமா? பசுமைக்கு விரோதி யார்? பிளாஸ்டிக். கைதட்டங்க எல்லாரும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ டாக்டர் விஜயலட்சுமி மேடத்துடைய முகாம் வெற்றின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா பிளாஸ்டிக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. டாக்டர் விஜயலட்சுமி மேடம் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, பல விருதுகள் பெற்றிருக்காங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க. அவங்க வந்து தாவரவியலில் ஒரு சிறந்த ஒரு அறிவு பெற்றவங்க. பல பேருக்கு பல வழிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சிஷ்யர் தான் நம்ம டாக்டர் பாலமுருகன், இங்கே பக்கத்தில் இருக்கார். அவரோட சிஷ்யன் இப்போ பாருங்கள், அவர் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருங்க. ஆமாம், இப்போ டாக்டர் பாலமுருகன் தான் அமர்சேவாசங்கத்துலேயும் அட்வைசரில் இருக்கார். அதே மாதிரி டாக்டர் விஜயலட்சுமி மேடமும் நம்ம அட்வைசரில் இருக்காங்க அமர்சேவா சங்கத்தில். ஸோ இதனால் எங்களுக்கு தான் ரொம்ப பலம் கிடைக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம விஜயலட்சுமி மேடத்தோட கணவர் இருந்திருக்காங்க, அவங்க பின்னாடி இருந்துக்கிட்டே அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறவங்க. அவங்களும் ஒரு சிறந்த நண்பர் நமக்கெல்லாம். அவங்க 2 பேரும் இங்கே முன்னாடி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அதை தவிர நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்காங்க. அவங்க இப்போ ஃபாரஸ்ட்டில் பெரிய பெரிய முயற்சிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுற்றுலாக்காக வேண்டி எல்லா பக்கமும் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. யார் சுற்றுலாவுக்காக போகிறேன்னு போய் வனங்களை இது பண்ணிடக்கூடாது, பால் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, இப்போ கூட பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் கரடி வந்துருச்சு, கோவிலில் வந்து தெரியுமில்ல? எந்த ஊரில்? கரடாக்குறிச்சியில் சாத்தா கோவிலில் கரடி வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் தான் போய் அதை கரடியெல்லாம் பிடிப்பாங்க. கரடியை கொல்லக்கூடாது, இவங்க கொல்ல மாட்டாங்க, பிடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வனத்துறையினர். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். உங்களை கூட்டு பண்ணார்ல, கூட்டு பண்ணாரா இல்லையா? எங்கே பண்ணார்? நீங்கள் எந்த மலைக்கு போனீங்க? இப்போ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ல நீங்கள், சொல்லுவீங்களா? வெரி குட். அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி வனத்துறையெல்லாம் நீங்கள் பாதுகாக்கிறது தான் நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்றி. சரியா? அது மாதிரி ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போங்க. வனங்களை பாதுகாப்பு கொடுங்க, பிளாஸ்டிக்கை ஒழியுங்க. சுற்றுப்புறத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ரீசைக்கிளிங்காக அனுப்பணும். அதை வச்சு ரோடு போடுவாங்க, அதை வச்சுட்டு வேறு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதை மண்ணோட மண்ணாக போட்டுறக்கூடாது. சரியா? இதை தவிர நம்மளுக்கு முக்கியமாக பக்கத்தில் ஒரு நண்பர் உட்காந்துருக்காரு. அவர் யார் தெரியுமா? முத்துக்குமார சுவாமி. சொல்லுங்கள், முத்துக்குமார சுவாமி. இவர் பெரிய கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம சிவசேனத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம அமர்சிவாதங்களும் பண்ணியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முழுமையாக சேவை செய்யணும்னு பக்கத்தில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க, வாமா ட்ரஸ்ட் அப்படின்னுட்டு. அதில் முதியோர்கள்லாம் அது மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம்
முதியோர்கள்லாம் அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்க காலத்தை பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை அமைச்சிக்கிறதுக்கு இவங்க நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரும் உங்களுக்கெல்லாம் அறிவுரை கூட இருக்கார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பசுமை முயற்சி சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களும் எனது பிரார்த்தனைகளும். நன்றி. நம்மை கூட்டி சேர்த்து இந்த கூட்டத்தை நடத்த உதவி செய்த இறைவனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி தரக்கூடிய நம்முடைய டாக்டர் GS விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் நம்முடைய அமர் சேவா சங்க தாளாளர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் மற்றும் நம்முடைய எக்கோ கிளப் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய சேரன் மகாதேவி தானே சார் நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும், அதாவது பரம கல்யாணி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் சார், நீங்களும் சுற்றுச்சூழல் இருந்தார் சார், எல்லாரையும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவங்க மேடத்துக்காக ஏற்கனவே எழுதின ஒரு சின்ன கவிதையை உங்கள் முன்னால் சொல்லுறதுக்காக ஆசைப்படுகிறேன். அகிலம் காக்க உலகை பசுமையாக்க கேட்டா சார். அகிலம் காக்க உலகை பசுமையாக்க ஆவலாய் எங்களையும் ஆர்வமுடன் அனைவரையும் அழைத்து, ஆவலாய் எங்களையும் ஆர்வமுடன் அனைவரையும் அழைத்து, இயன்றவரை உழைத்து இன்முகத்துடன் வரவேற்று, இயன்றவரை உழைத்து இன்முகத்துடன் வரவேற்று, ஈகை உள்ளத்தோடு இனிமையாக பேசி, ஈகை உள்ளத்தோடு இனிமையாக பேசி, உவகை பொங்க வரவேற்று உற்றார்போல் உபசரித்து, உவகை பொங்க வரவேற்று உற்றார்போல் உபசரித்து, ஊக்கமுடன் அனைவரையும் செயல்பட வைத்து, ஊக்கமுடன் அனைவரையும் செயல்பட வைத்து, என்றும் நமக்கு நல்வாழ்வு தரும் விருட்சங்களை, என்றும் நமக்கு நல்வாழ்வு தரும் விருட்சங்களை ஏற்றமிகு பள்ளிகளிலும் எழில்மிகு இடங்களிலும் நட்டிட, ஏற்றமிகு பள்ளிகளிலும் எழில்மிகு இடங்களிலும் நட்டிட, ஐயமின்றி அனைவரையும் ஒருங்கிணைத்து, ஐயமின்றி அனைவரையும் ஒருங்கிணைத்து, முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பேரூராட்சி தலைவர்கள், வன அலுவலர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவர்கள், மக்கள் தொண்டர்கள் என அனைவரையும் ஒன்று கூட்டி ஒருங்கிணைத்து, ஓய்வு பெற்ற பின்னரும் ஓடி ஓடி உழைத்து, ஓய்வு பெற்ற பின்னரும் ஓடி ஓடி உழைத்து, ஔடதமாய் அனைவரையும் மாற்றிய அன்னையே, ஔடதமாய் அனைவரையும் மாற்றிய அன்னையே, உமக்கு நிகருண்டோ இத்தரணியில், உமக்கு நிகருண்டோ இத்தரணியில், பாரத தாயே வணங்கும் பசுமை தாயே, பாரத தாயே வணங்கும் பசுமை தாயே, உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். நன்றி. படை இயற்கை படை இல்லையா நீங்கள்லாம்? ஸோ இயற்கையை பாதுகாக்கணும், மண் வளத்தை போற்றணும், இதுதான் இல்லையா? ஸோ அதில் என்ன இன்றைக்கி மரக்கன்றுகள் பற்றி நம்ம கையில் சார் சொன்னாங்க. சங்கராமன் சார் சொல்லும்போது அதை அதை உருவாக்கின குழந்தைங்க பார்த்திங்கன்னா சிறப்பு குழந்தைங்க. ஓகே, அந்த சிறப்பு குழந்தைங்க இதை மாதிரி அழகாக ஒரு செடியில், ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பிடிக்கும். அவங்களுக்கு நம்ம ரெகுலராக செய்ய சொன்னோன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சிறப்பான வேலைகள்லாம் செய்யணுன்னா அதில் முன்னால் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தரம் சொல்லி இப்படி வைக்கணும்னு சொல்லியாச்சு தான் இருக்கும். ஆனால் அவங்க வச்ச பிறகு அவங்க வைக்கும்போது அவங்கள லேசாக ஏதாவது சொல்லணும்னு வச்சு இப்படி வை அப்படி போய் நம்மளெல்லாம் சொன்னால் சரி அப்படின்னு கவனிப்போம், பண்ணுவோம். ஆனால் அவங்க என்னென்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னா அவங்களே எடுத்துட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. இதை நான் இப்போ வச்சேன், இப்படி வச்சுருக்கோம் அப்படின்லாம் பார்த்து வளர்ப்பாங்க. நம்ம கையில் கொடுக்கறதுனால இன்னும் அதை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? ஸோ நம்ம இந்த இதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிங்களோ, இல்லை உங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறீங்களோ, யாரெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறோம், யாரெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம்? ஓகே, இன்னும் முடிவு பண்ணலை, தப்பு இல்லை, அங்கே போய் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணும்போது வீட்டுக்கு கொண்டு போகிறீங்கன்னா வீட்லேயும் பத்திரமா பார்த்துக்கணும்,
ஸ்கூலுக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஸ்கூல்லேயும் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கூலில் போயிட்டு வச்சுட்டு டெய்லி எப்படி பார்க்கணும், அதை பத்திரமா பார்த்துக்கணும். முளைச்சிதான்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி பார்ப்பீங்க? ஒரு குரங்கு உண்டா, அந்த மாதிரி அந்த கதை ஒரு உண்டு. அது மாதிரி பார்த்துடக்கூடாது. எப்படின்னா, ஒரு குரங்கு கையில் ஒரு சின்ன விதையை கொடுத்தாங்களாம் ஒரு சாமியார். இந்த விதையை கொண்டு போய் பூமியில் விரிஞ்சு நல்லா மரம் மாதிரி வரும், நீ உள்ளே வச்சுட்டு பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்தாப்லையா, பத்திரமா வளர்க்குறதுக்குன்னு. இந்த குரங்கு போச்சான். இது ஒரு 5 நாள் போச்சு, 6 நாள் போச்சு, 10 நாள் ஆச்சு. திருப்பி வந்து முனிவர்கிட்ட சொல்லிச்சான், ஐயோ சாமி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அழகாக வளரணுன்னு, ஆனால் அந்த இது வரவே இல்லை, ஏன் நீ எப்படி வச்சேன்? இல்லை நான் கொண்டு போய் வச்சேன்னா, இன்னைக்கு கொண்டு போய் வச்சுட்டேன், நாளைக்கு போய் திருப்பி தோண்டினேன், எடுத்து பார்த்தேன் முளைக்கலை. டெய்லி தோண்டி எடுத்து பார்த்தேன், அது வரவே இல்லை. அட பாவி, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுடா. நீ வந்து அழகாக உள்ளே வச்சு அதில் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். அது தன்னாக்கில் பெருசாக வரும். நம்ம போய் டெய்லி எடுத்து பார்க்கணுங்க அவசியம் இல்லை. அதில் தண்ணி ஊற்றி வளர்த்தாலே பெருசாக வந்துடும் அப்படிங்கிறது சாமி சொன்னாங்களா. அது மாதிரி நம்ம இதை போய் என்ன பண்ணுவோம், அழகாக வச்சு தண்ணி ஊற்றி பராமரித்து பெருசாக வரும்போது அதுகள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நண்பன் மாதிரி வச்சுக்கணும். நம்ம நண்பனை எப்படி பண்ணுவோம், டெய்லி மீட் பண்ணுவோமா, அவனை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குமா, அதே மாதிரி நம்ம இது கூட பழகணும். ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துக்கு அழைச்சி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் இன்ஷா. நான் ஸ்ரீ அத்திரிகால நிலைய நடுநிலைப்பள்ளியிலேருந்து வரேன். அங்கே நாங்கள் வந்து கடனா நதி அணைக்கு போனோம். அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டேமை பற்றிலாம் எழுத சொன்னாங்க, அதெல்லாம் எழுதணும். அப்புறம் உள்ளே நடக்க ஒன்றா பார்த்து கேள்விலாம் கேட்டோம். அப்போ போகும்போது அவங்க தேலை பார்த்து அந்த தேல் என்னெல்லாம் பண்ணும் அதெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. நிறைய பூக்கள்லாம் காமிச்சாங்க. நானும் ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே போனேன் அந்த அண்ணன்கிட்ட. அந்த டாக்டர் பேர் என்னென்னா காணிக்கவேல் சார், டாக்டர் கணிகவேல் அந்த டாக்டர் பேர். இன்னொருத்தவங்க பேர் ரமேஷ். எல்லோரும் வந்து ஒன்று கேட்க எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நடந்தோம். கொஞ்சம் நடக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்லாறுக்கிட்ட போனோம். அங்கே நிறையா தண்ணி நிறையலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்க அங்கேயும் நிறைய இருந்துச்சு. அங்கேயும் ஒன்று கேட்டுகிட்டே தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கே மர அட்டை அதை பற்றிலாம் கேட்டோம். மர அட்டையை பற்றிலாம் கேட்டோம். அவங்க எல்லாத்தையும் வழக்கம் நல்லா சொன்னாங்க, நல்லா தெளிவாக வழக்கத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலை போய் நாங்கள் கும்பிட்டோம். அங்கே போய் ஊற்று இருந்துச்சு, அந்த ஊற்றெல்லாம் காமிச்சாங்க, அதுக்குள்ளே விளக்கத்தெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பச்சை காட்டு ஓனான் இருந்துச்சு, அது வந்து புளி தோண்டிகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஓனான் கிடையாது, பச்சை காட்டு ஓனான். அது பெண் வந்ததுனால அது குழி தோண்டி முட்டோடதுக்கு வந்து குழி தோண்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வழியாக வந்தோம். அது வந்து ரொம்ப கல்லாக சரிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து இந்த சுண்ணாம்பு படிஞ்ச பாறை அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறம் இந்த புல்லட் டான்ஸ்லாம் பார்த்தோம், நிறையா இருந்துச்சு. வர வழியில் ராஜநாகம் இருக்குலாம் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என் பேர் அருண் கார்த்திகேயன். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பரம கல்யாணி ஸ்கூலில் இருந்தால் வந்திருக்கேன். நாங்கள் நாள் விழாவோட துவக்கத்தில் சிஇஓ, அடுத்து எங்கள் ஸ்கூலோட பழைய ஹெச்எம்மான மாடக்கண்ணு சார், அவங்க பிறகு நம்ம விஜயலட்சுமி மேம் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் நல்லா பேசினாங்க. அதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ அவங்களாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதிகமாக ஒழிக்கக்கூடியதே பிளாஸ்டிக் தான். மறுநாள் நாங்கள் ட்ரெக்கிங் போனப்போ தணிகவேல் சார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அடுத்து எங்கள் கூடவே கணேஷ் சார் அப்படின்னு ஒரு சார் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வர எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. நானும் கேட்டுக்கிட்டே வந்தோம். அதில் ஒரு பேர் கேட்டேன். அவங்க பேர் கொரிக்குலம்
ட்ரிகோணம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சார் அந்த பேர் அப்படின்னு கேட்டப்போ ட்ரிகோணம்னா ட்ரையாங்கிள்டா, அந்த புல்லோட விதைகள் எல்லாமே முக்கோண ஷேப்பில் இருக்கும், அதனால் அது வந்து அந்த பேர் கொண்டு அழைக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அது எனக்கு செடிகள் மேலே அது ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துச்சு. அடுத்து நிறைய விலங்குகளை பார்த்தோம், மரவட்டை காமிச்சாங்க. தணிகவேல் சார் வந்து ரெப்டைல்ஸ் பற்றி, அதாவது தேல், பாம்பு, அந்த மாதிரி மரவட்டை இதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அடுத்து ஸ்லக்கு வேறு, லீச் வேறு அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அட்டை வேறு, ஓடில்லா நத்தை வேறு அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நேற்று வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் மலைக்கு மேலே இல்லாமல் சுத்தம் பண்ணணும். நீங்களே சாப்பிட்டு போகும்போது நிறைய இதை போட்டு போனீங்க, அப்படிலாம் நம்ம போட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அந்த மலையில் நீங்கள் கொடுத்த பிளாஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நாங்கள் காட்டு கோழிலாம் பார்த்தோம். அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோழி மாதிரியே சின்னதாக இருந்துச்சு. எங்களுக்கு கணேஷ் சார் தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. அடுத்து கை மாதிரி இருக்கக்கூடிய பூ, அந்து பூச்சி, பட்டாம்பூச்சி, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு 18 வகை கிட்ட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த சார் வந்து எங்கள் கூடயே வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கல்வி அலுவலர் ரெஜினி அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் இந்த இயற்கை பற்றி இயற்கையை வந்து பின்பற்றணும், நம்ம இயற்கையை விட்டு விலகிட்டோம், இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நேற்று வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் மலையிலலாம் ஏறினோம், அங்கே கோயிலெலாம் பார்த்தோம். நிறையா நாங்கள் பார்க்காத விலங்குகள், பார்க்காத செடிகள் எல்லாத்தையுமே அங்கே வன ஆர்வலர்கிட்ட கேட்டோம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு யோகா சென்டருக்கு போனோம். அங்கே வந்து யோகா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இயற்கையான மருத்துவம் பற்றியும், இயற்கையை நம்ம பின்பற்றினா நமக்கு எந்த மெடிசன்ஸ் எதுவுமே தேவையில்லை, இயற்கையே நமக்கு போதுமான மருந்து, அதுக்கடுத்து உணவு தான் மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவை வந்து நம்ம இயற்கையாக எடுத்துக்கிட்டால் அந்த உணவு வந்து நம்மளுக்கு மருந்தாக மாறும், நமக்கு மெடிசன் எதுவுமே தேவையில்ல, நம்மளுக்கு நோய் வராது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசை. அது வந்து இயற்கை பற்றிய கவிதை. வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம், நேசமில்லா நெஞ்சங்களில் அன்பை விதைப்போம், துயர் வரும் வேலைகளில் தோள் கொடுப்போம், இயற்கையை தாய்போல் கண்டு மதிப்போம். மழையும் வெயிலும் கூட மனிதனின் மனதைப் போல்தான் மாறிக்கொண்டே இருக்கும், அதுதான் இயற்கை. இயற்கை வந்து நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு. இவ்வியற்கையை பேணி காப்போம், அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம் பரிசாக. நன்றி. நான் வந்து சுஜிதா, புனித அருளப்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் நாள் வரும்போது இந்த ஸ்கூலில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தோம். இவங்களோட காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்கள பார்த்து இவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பாடுபடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் நாங்கள் சுற்றுச்சூழல் மையம்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே நிறைய மீன்களை பார்த்தோம். இவ்வளோ வகையான மீன்கள் இருக்கான்னு அப்போ பார்த்துட்டு ஒவ்வொரு வகையான மீன்களை பற்றியும் நாங்கள் பேர் எல்லாம் வாசித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவன் கோயில் ஒன்றுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் வந்து சுற்றி பார்க்கும்போது நாகமணி பூன்னு ஒன்று பார்த்தோம். அதோட வரலாறுலாம் கேட்டு பார்த்துக்கிட்டோம். அடுத்து நேற்று வந்து நாங்கள் வந்து அத்திரிமலைக்கு போனோம். அத்திரிமலையில் நிறைய விலங்கினங்களை பற்றி கணிகவேல் சார்னு ஒரு சார் எங்களுக்கு சொன்னாங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு விலங்கினங்களையும் அவங்க தூக்கி பயப்படாமல் எங்களுக்கு காட்சி சொன்னாங்க. சுண்ணாம்பு பாறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் உலக நல்வாழ்வு ஆசிரமம்னு ஒரு இடத்துக்கு போனோம். அவங்க வந்து உணவு பழக்க முறைகளை நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் இனி இயற்கையான உணவை சாப்பிட்ணுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் யோகாசனங்கள் நிறைய சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் எந்திச்சு யோகாசனம் செய்வோன்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கவிதை சொல்லணும். உயிர்களை உருவாக்கும் தாயும் நீயே, உயிர்களுக்கு உணவளிக்கும் தாயும் நீயே, தாகம் தணிக்கும் தண்ணீரும் நீயே, உயிர்களுக்கு உணவளிக்கும் விதையும் நீயே, நீ இல்லாவிட்டால் அறிவியலும் இயங்காது.
நாங்கள் செய்த தவறினை மன்னித்து கொள்ளவும் இனிமேல் அதை செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்னோட மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வாக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பரமகல்யாணி ஸ்கூலில் தான் நான் வந்து படிக்கிறேன். என்னோட கேம்ப் இது. நான் வந்து இப்படி தான் கேம்ப் இருக்குங்கிறதே எனக்கு தெரில. நான் முதல்ல எனக்கு கேம்ப் வர்றதுக்கே விருப்பம் கிடையாது. ஏன்னா 2 நாள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற விருப்பமே கிடையாது. அடுத்து எங்கள் அம்மா தான் நீ போ, நல்லா இருக்கும், உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே, அவங்க சொன்னதை விட இப்போ நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். இப்போ அது முடிய போகுதுங்கிறதுல நான் ரொம்ப வருத்தம் அடைகிறேன். இதுபோல் என்னைக்காவது கேம்ப் நடந்தால் கண்டிப்பாக என்னை சேர்த்துக்கணும். நான் எங்கள் சார் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அடுத்து அந்த 3 நாள் குறிப்பாக ஸ்பேரோ டே, ஃபாரஸ்ட் டே, வாட்டர் டே அன்னைக்கு எங்களுக்கு கேம்ப் நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த அன்னைக்கு காலையில் எங்கள் ஸ்கூலோட பழைய ஹெச்எம் சார் பாட்டி என்னோட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோட இதை வந்து என்னை உச்சத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போச்சு சார். மிக்க நன்றி சார். அடுத்து எல்லாரும் ஆற்றின என்னோட ஸ்பீச் வந்து எனக்கு நம்மலாம் இந்த பூமியை அழிச்சிட்ருக்கோம், டெய்லி நம்ம பிளாஸ்டிக் பைசை இப்போது இதுக்கு முன்னாடியாவது டிஃபன் பாக்ஸ் கூட எங்கள் ஸ்கூலில் இரும்பில் கொண்டு வராங்க. இப்போ டிஃபன் பாக்ஸ் கூட பிளாஸ்டிக் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம சூடான பொருள் எல்லாருமே ஒரு சில்வர்லேயோ பிளாஸ்டிக்கை சுத்தமாக தூரம் ஒழிக்கணுங்கிற இதில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப அவேர்னஸாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக்கால் தான் இந்த உலகம் கெட்டு போகுது அப்படிங்கிறத நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சிட்டுக்குருவி நாள், அந்த நாள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து மத்தியானம் பரமகல்யாணி அறிவியல் ஒப்புயர்வு மையத்துக்கு போன போது அங்கே வந்து பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உரங்களும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் காணொளி மூலமாக நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன். அந்த வாய்ப்பு அளித்ததற்கும் இந்த கேம்புக்கு, இந்த துறைக்கும் இதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அடுத்து அந்த அறிவியல் மையத்தில் நிறைய மீனோட வகைகளையும் நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய மீன்களை வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நேரில். அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து சிவசைலம் கோயில் போனதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து மறுநாள் வனநாள், அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். வெள்ளிக்கிழமை என்னென்னா வனநாள் அன்னைக்கு வனத்திலேயே வச்சு நான் வந்து கொண்டாடினேன். அதுதான் என்னோட முதல் மலையேற்றமும் கூட. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக மலையேறினது எனக்கு இன்னும் புத்துணர்ச்சியாக அன்றைக்கி வந்து இருந்துச்சு. அன்றைக்கி வந்து தணிகவேல் சார் கூட வந்திருந்த கணேஷ் சார் அப்படிங்கிறவங்க தான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புல் தாவரம், அவங்க வந்து பாட்டனிஸ்ட், அதாவது தாவரவியல் படிச்சிருக்கவங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்து பூச்சி, பட்டாம்பூச்சி, நாங்கள் அந்த சார் ஒரு 5 பேர் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு 15 பட்டாம்பூச்சிகளையும் 8 அந்து பூச்சி வகைகளையும் நாங்கள் வந்து அங்கே பார்த்துருப்போம். அடுத்து தணிகவேல் சார் வந்து மரவட்டை, அடுத்து அந்த பற்றிலாம் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்து நாங்கள் அந்த ஊற்று இருக்கக்கூடிய இடத்துல அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, அது அட்டை இல்லைப்பா, அது வந்து ஓடு இல்லாமல் இருக்கக்கூடிய நத்தை, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இதை வந்து அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் அந்த செய்தியெல்லாம் அறிஞ்சதில்லை. அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து எல்லாருமே பச்சோந்தின்னு சொல்லிட்டு அந்த பச்சோந்தியோட இதை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து அவங்க வந்து சொன்னாங்க, அது பச்சோந்தி கிடையாது, அது வந்து பச்சை காட்டு ஓணான், அது வந்து முட்டை போடுறதுக்காண்டி குழி தோண்டுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுவும் நான் புதுசாக அறிஞ்சுக்கிட்ட செய்தி வந்து அன்னைக்கு. அடுத்து நான் காட்டுக்கோழி பார்த்தேன். அடுத்து வலசை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பான்ஸ் வேலோஸ் பார்த்தேன். பான் ஹெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குருட்டு கொக்கு, அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க வைக்கக்கூடிய பேர்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து நானாக ஒரு டவுட்டு கேட்டேன். காலையில் கூட சொன்னேன் அந்த புல் பேரை, அந்த திரிகோணம் அப்படிங்கிற புல்லோட விதைகள் வந்து முக்கோணம் மாதிரி இருக்கிறதுனால தான் அது பேர் கரிக்குலம் திரிகோணம் அப்படின்னு அந்த அண்ணன் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதே மாதிரி வாய்ப்பு எனக்கு திருப்பியும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்து இன்றைக்கி நலவாழ் மையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நலவாழ் மையத்துலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க யோகா பயிற்சி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான முகாமையும் இந்த பயிற்சியையும் எங்களுக்கு அளித்ததுக்கு வந்து இந்த துறைக்கு வந்து நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் சார். தேங்க்ஸ் சார். பேர்
செல்வி யோகேஸ்வரி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பூலாங்குளத்துலேருந்து வரேன். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு என்ன நடக்கும்னு. ஆனால் அங்கே போக போக ஜாலியாக இருந்தது. சிஓ டிஓ எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் அறிகுறி சொன்னாங்க. இயற்கையை நம்ம காத்திட வேண்டும், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. நானும் இனி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆய்வு மையம்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே குட்டீஸ் ஃபன் லேர்னிங்னு ஒரு படம் போட்டு காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் மியூசியம் அப்படின்னு கூட்டு போனாங்க. அங்கே நிறையா மீன்கள் இருந்தது. ஜல்லி ஃபிஷ் இருந்தது, நண்டு இருந்தது, தேள் இருந்தது, நிறையா மீன் இருந்தது. சிறிய மீன் வர பெரிய மீன் வர எல்லா மீனும் இருந்தது. அந்த இடமும் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டேயும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் டே அத்திரி மலைன்னு ஒரு மலைக்கு கூட்டு போனாங்க. அங்கே ஏறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. மற்றபடி அங்கே பசுமை சுற்றி அழகாக இருந்தது. இயற்கையும் நிறையா நிறைஞ்சிருந்தது. மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்தது. பறவைகள் இருந்தது. ஒரு கிளைகள் எல்லாம் 50 பறவைகள் இருந்தது. எல்லாத்தையும் நான் பார்த்து மகிழ்ந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கல்லாறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குலாம் கூட்டு போனாங்க. கடனா நதின்னு ஒரு பார்த்தோம். செகண்ட் டேயும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் தேர்ட் டே இன்றைக்கி காலையிலே போட்டி வச்சாங்க. அதுலேயும் வின் பண்ணணும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, வின் பண்ணவங்களுக்கு என்னோடய ரொம்ப ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் நலவாழ்வு மையம் இங்கே ஒரு இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே உடற்பயிற்சி எப்படி பண்ணணும், என்னென்ன உணவு சாப்பிடணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அதை கடைபிடிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூம்மா.